ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா வெண்டைக்காய் பொரிச்ச குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அது என்னடா வெண்டைக்காய் பொரிச்ச குழம்புன்னு கேட்குறீங்களா? இது களியோட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெண்டைக்காய் நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இது எண்ணெயிலே பொரிச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வளவளப்பெல்லாம் இருக்காது. அப்படியே களியோட வைக்கும்போது வயது சொல்லுன்னு உள்ளே போகும். சாதத்தோட வேறு லெவலில் இருக்கும். மற்றபடி தோசைக்கெலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது சாதத்துக்கு களிக்கு ரெண்டுத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வெண்டைக்காயும் இது மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். வெண்டைக்காய் பொரிக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதில் இருக்க வளவளப்பு எல்லாமே போயிடும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். இன்னும் இருக்கிறது இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சேர்த்து பொரிச்சுக்கோங்க. கொஞ்சமாக பொரிக்கும் போது எண்ணெய் வேஸ்ட் ஆகாது, அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக பொரிக்கிறது. பாருங்கள், இப்போ நம்ம எல்லா வெண்டைக்காயும் பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ தாளிச்சிடலாமா? அதுக்கு அதே கடாயில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். சீரகம் சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் தட்டி வச்சுருக்க பூண்டும் அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கணும். பாருங்க, நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துனா நல்லாயிருக்கும், கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. திரும்பவும் 10 கூட சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா போய்ட்டு நல்லா இருக்காது. அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 5 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துறப்போ நல்லாயிருக்கும், அதுக்காக தான். பாருங்க, நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கணுங்க. இது எந்தளவுக்கு வதங்கினா எண்ணெய் பிரித்து வரும், அந்தளவுக்கு வதங்கும். பிறகு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தா நல்லா வந்திருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். அதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுக்கலாம். அதில் அப்படியே மசிச்சு விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு மசிகிறது இருந்துச்சுன்னா அதை வச்சு மசிச்சுக்கோங்க. இல்லைன்னா அப்படி கரண்டிலே கூட மசிச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் புளி கரைசல் சேர்த்துக்கணும். புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஊற வச்சு அது தண்ணி சேர்த்துக்கிறோம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரணும். அப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு நான் 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த புளியோட அந்த எரிச்சல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போகிறதுக்காக தான், நல்லா கொதிக்கணும். அதுக்காக தான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இன்னமும் நல்லா கொதிச்சு வரணும். உண்மையாக சொல்கிறேங்க, நீங்கள் ஒரு டைம் இதை செஞ்சிட்டிங்கன்னா இதே மாதிரி அடிக்கடி செய்வேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். பார்க்குறீங்களா எப்படி தெரியுது பாருங்கள். நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வரணுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெண்டைக்காய் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் தான் மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் அதில் காரம், உப்பு, புளி எல்லாம் அதில் சேரும். அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எவ்வளோ மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொத்தமல்லி நம்ம இப்போயே தூவிடலாம். நீங்கள் ஃபைனலாக கூட கொத்தமல்லி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எதுக்கு ஃபஸ்ட்டே கொத்தமல்லி போடுறேன்னா இதோட ஃப்ளேவர் அதோட செய்கிறதுக்காக தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக இப்படி மூடி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குன்னா தீயாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம ஒரு 2 மினிட்ஸ் இதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்திருக்கும், இருந்தாலும் அந்த சாரெல்லாம் ஏறுறதுக்கு. பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வெந்து நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவள் தாங்க சுடு களி செஞ்சு
களியோடு வச்சு சாப்பிடும் போது அப்படியே வாயில் வச்சிங்கன்னா வாய்க்குள்ளே போச்சுன்றதே நம்மளுடைய அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ வலுவலுப்பாக நல்லா இருக்குங்க. அதுதான் எங்கள் சுட சுட களியும் ரெடி, நம்மளுடைய பொரிச்சு வெண்டைக்காய் குழம்பும் ரெடி. அப்படியே களியோடு வச்சு எடுத்து சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. சுவையான பொரிச்ச வெண்டைக்காய் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.